வெளிச்சம் யூடியூப் சேனலை தொடர சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மே 17 முள்ளிவாய்க்கால் பகுதியில் நடைபெற்ற இனப்படுகொலையை நினைவு கூறுகிற ஒரு துக்க நாள். உலகமெங்கும் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகிற தமிழ்ச் சொந்தங்கள் யாவரும் மே 18ஆம் நாளை துக்க நாளாக, துயர நாளாக நினைவு கூறுகின்றனர். இந்த ஆண்டு நாம் மே 17 சென்னையிலும், மே 18 மதுரையிலும் இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்திருக்கிறோம். நாளை மதுரையில் சர்வதேச இனப்படுகொலை நாள் நினைவு கூறப்படுகிறது. 8 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. 2009ஆம் ஆண்டு இதே நாளில் உலகத் தமிழர்கள் யாவரும் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தோம். தமிழீழ விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்டு விட்டது. விடுதலை புலிகள் இயக்கம் முற்றிலும் அழித்தொழிக்கப்பட்டு விட்டது என்று ராஜபக்சே கும்பல் கொக்கரித்த நாள். மே 18 அன்று அதிகாரபூர்வமாக விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் நடந்த போர் முடிவுக்கு வந்தது என்று ராஜபக்சே பிரகடனம் செய்தார். மீள முடியாத ஒரு துயரத்தில் தமிழ்ச் சமூகம் வீழ்ந்தது. ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு அவலம். ஆண்டு காலம் அறவழியில் போராட்டம், 25 ஆண்டு காலம் ஆயுதம் ஏந்திய போராட்டம். அறவழியில் போராட்டம் நடந்தபோது அது உள்நாட்டு பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. ஒரு தேசத்தின் மக்களுக்கிடையில் அல்லது ஆட்சிக்கும் மக்களுக்கும் இடையில் உள்ள ஒரு முரண்பாடாக அது பார்க்கப்பட்டது. வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு பிறகு ஈழத்தந்தை செல்வா அவர்களின் தலைமையில், செல்வநாயகம் என்கிற செல்வா அவர்களின் தலைமையில் தமிழீழம் ஒன்றே தீர்வு என்று அறவழி போராட்டங்களில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணத்தில் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் சிங்கள காடையர்கள் புகுந்து தாக்குதல் நடத்தி பலரை படுகொலை செய்தார்கள். இலங்கை நாடாளுமன்றத்தின் முன்னால் நடந்த ஒரு அறவழி உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் சிங்கள போலீஸ், அந்த இனவெறி கும்பல், சிங்கள காடையர்கள் புகுந்து தாக்குதல் நடத்தி வன்முறை வெறியாட்டத்தை அரங்கேற்றினார்கள். காந்திய வழியில் போராடுகிறோம் என்றுதான் பிரகடனம் செய்தது
தமிழ்ச் சமூகம். வன்முறையை அவர்கள் அன்றைக்கு சிந்தித்து பார்க்கவில்லை. ஆயுதம் ஏந்த வேண்டும் என்கிற எண்ணத்தை பெறவில்லை. ஆனாலும் தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த அறவழி போராட்டத்தையும் சிங்கள இனவெறியர்கள் மிக மோசமான முறையிலே ஒடுக்கினார்கள். தமிழ் சமூகத்திற்கும் சிங்கள அரசுக்கும் இடையிலே நடைபெற்ற பல்வேறு ஒப்பந்தங்கள் கிழித்தெறியப்பட்டன. செல்வா பண்டார் ஒப்பந்தம் என்று வரலாறு குறிப்பிடுகிற ஒரு முக்கியமான ஒப்பந்தம். ஸ்ரீமதி பண்டாரநாயக்கா தமிழர்களின் தரப்பில் செல்வநாயகம் இவர்கள் கையொப்பமிட்டுக் கொண்ட அந்த ஒப்பந்தத்தை செல்வா பண்டா ஒப்பந்தம் என்று அழைக்கிறோம். அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் ஒப்புக்கொண்டபடி எதையுமே நிறைவேற்றவில்லை. ஒப்பந்தத்தை கிழித்தெறிந்தார்கள். அதன் பிறகு அடுத்தடுத்து போராட்டங்களும் ஒப்பந்தங்களும் நடந்தன. ஆனால் சிங்கள திணிப்பு எப்படி இங்கே இந்தி திணிப்பு நிகழ்ந்ததோ அப்படி அங்கே சிங்கள மொழி திணிப்பு நிகழ்ந்தது. ஒரே காலகட்டத்தில் இந்தியாவில் இந்தி திணிப்பை எதிர்த்து மொழி போராட்டம் வெடித்தது. இலங்கையில் சிங்கள திணிப்பை எதிர்த்து மொழி போராட்டம் வெடித்தது. இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் என்பது ஆயுத வழி போராட்டத்தை நோக்கி நகரவில்லை. அது தேர்தல் களத்தில் சமரச பாதையை நோக்கி நழுவியது, நீர்த்து போனது. ஆனால் தமிழீழத்தில் சிங்கள திணிப்பை எதிர்த்து நடந்த போராட்டம் சிங்களத்திற்கு இணையாக தமிழுக்கு மதிப்பளிக்க வேண்டும், சிங்களம் கற்றால்தான் வேலைவாய்ப்பு என்கிற நடைமுறையை கைவிட வேண்டும், தமிழை ஆட்சி மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் ஏற்க வேண்டும், தமிழர்கள் வசிக்கிற பகுதிகளில் சிங்களர் காவல் நிலையங்கள் கூடுதலாக திறக்கப்படுவதை கைவிட வேண்டும், சிங்களர் குடியேற்றத்தை கைவிட வேண்டும், சிங்களமயமாதல் என்னும் போக்கை முற்றிலும் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக போராட தமிழ் சமூகம் முனைந்த போது ஒடுக்குமுறை அதிகரித்தது. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்று சொல்லுவது போல சிங்கள இனவெறியர்களின் மேலாதிக்கம் தலைவிரித்தாடியது. அதன் பின்னர்தான் 1970களின் தொடக்கத்தில் போராளி குழுக்கள் ஆங்காங்கே உதயமாயின. விடுதலை புலிகள் இயக்கம் மட்டுமல்ல, பல்வேறு போராளி குழுக்கள் டெலோ, பிளாட், EPRLF, ஈரோஸ், LTTE என்று பல்வேறு ஆயுதம் தாங்கிய இயக்கங்கள் உருவாகின. விடுதலை புலிகள் இயக்கம் தொடக்கத்தில் TNT என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது. அதன் பின்னர் தான் அது LTTE என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இப்படி ஆயுத குழுக்கள் உருவான காலத்தில் சிங்கள இனவெறியர்கள் மேலும் கடுமையான ஒடுக்குமுறையை ஏவினார்கள். குட்டிமணி, தங்கதுரை, ஜெகன் போன்றவர்கள் வெலிக்கடை என்கிற இடத்தில் உள்ள சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது
சிறைச்சாலைக்குள்ளேயே புகுந்து காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை நடத்தி அவ்வளவு பேரையும் சிறையிலேயே படுகொலை செய்தார்கள். மிகப்பெரிய படுகொலை. வரலாற்றில் இல்லாத ஒரு பெரும் துயரம். குட்டிமணியின் கண்களை பிடுங்கி பூட்ஸ் கால்களால் மிதித்த கொடூரம். நீதிமன்றத்தில் பேசுகிற போது எதிர்காலத்தில் மலரவிருக்கிற தமிழீழத்தை காண வேண்டும் என்பதுதான் என்னுடைய பேராவல். அதனால் நான் இறக்க நேர்ந்தால் என் கண்களை ஒரு தமிழ் பொடியனுக்கு கொடுங்கள். அந்த கண்களின் மூலம் நான் கண் இல்லாத ஒருவனுக்கு அதை வழங்குங்கள். அந்த கண்களின் மூலம் நான் எதிர்காலத்தில் மலரவிருக்கிற ஈழத்தை பார்க்க விரும்புகிறேன் என்று குட்டிமணி கூறியது அவர்களுக்கு எரிச்சலை தந்தது. அதனால் வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் சிங்கள காடையர்கள், ரவுடிகள், இனவெறி கும்பல் உள்ளே புகுந்து நடத்திய தாக்குதலின் போது அந்த கண்களை தோண்டி எடுத்து கால்களால் மிதித்தார்கள். இப்படித்தான் தமிழீழ விடுதலை போராட்டம் நாளுக்கு நாள் ஆயுதம் தாங்கிய திசை வழியில் பயணிக்க தொடங்கியது. விடுதலை புலிகள் இயக்கம் மற்றும் இதர சகோதர இயக்கங்கள் இந்திய அரசின் துணையோடு பயிற்சி பெற்றது. ஜெயவர்த்தனாவுக்கும் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் இடையிலே ஏற்பட்ட அரசியல் முரண்பாடு, அன்றைக்கு நிலவிய சர்வதேச சூழல், அப்போது ரஷ்ய வல்லரசு, சோவியத் ரஷ்ய வல்லரசு இருந்தது. இப்போது சோவியத் இல்லை. அன்றைக்கு இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய அரசு சோவியத் ரஷ்ய ஏகாதிபத்திய ஆதரவு நிலைப்பாட்டை மேற்கொண்டிருந்தது. உலக நாடுகள் இரண்டு அணிகளாக அதிகாரபூர்வமாக இல்லாவிட்டாலும் பிரிந்து நின்றன. அமெரிக்க ஏகாதிபத்திய ஆதரவு நாடுகள், சோவியத் ரஷ்ய ஏகாதிபத்திய ஆதரவு நாடுகள். அதிலே இந்திரா காந்தி அம்மையார் சோவியத் ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டை மேற்கொண்டிருந்த காலம் அது. அப்போது ஜெயவர்த்தனே அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருந்த நேரம். இப்படி ஏகாதிபத்திய அரசியல் முரண்பாடுகளும் தெற்காசிய பிராந்திய இந்துமா கடல் பகுதியை சார்ந்த அந்த நிலவியல் முரண்பாடுகளும் இந்திய அரசை ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கியது. அதன் அடிப்படையில் இந்திரா காந்தி அம்மையார் தமிழீழ விடுதலைக்காக போராடுகிற ஆயுதம் தாங்கிய குழுக்களை ஆதரிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை மேற்கொண்டு விடுதலை புலிகள் உள்ளிட்ட 5 போராளி குழுக்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இலங்கை அரசுக்கு தெரிந்தே பயிற்சி கொடுத்தார்கள், ஆயுதம் தந்தார்கள். அடுத்த கட்ட பரிமாணத்தை நோக்கி தமிழீழ விடுதலை போராட்டம் நகர்ந்தது. அதுவரையில் அவர்கள் சுதந்திரமாக, சுயேட்சையாக, தன்னியல்பாக அவர்களுக்கு தெரிந்த உலக தொடர்புகள் மூலம் ஆயுத பயிற்சியை மேற்கொண்டு சிங்கள இனவெறி அரசை எதிர்த்து போராடி கொண்டிருந்த நிலை வளரும் ஒரு ஏகாதிபத்திய அரசான இந்திய அரசின் ஆதரவை பெற்று ஒரு புதிய பரிமாணத்தை பெறத் தொடங்கியது. ஜெயவர்த்தனாவுக்கு அது மேலும் எரிச்சலை தந்தது. இந்த போராளி குழுக்கள் வெறும் பயிற்சியோடு திரும்பவில்லை, இந்திய அரசு வழங்கிய ஏராளமான ஆயுதங்களோடு திரும்பினார்கள்.
ஆயுத போராட்டம் தீவிரமடைந்தது. சிங்கள இனவெறி அரசு பணியும் என்று எதிர்பார்த்திருந்த இந்திய அரசுக்கு மேலும் எரிச்சலே உருவானது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலி என்கிற ஒரு இடம் உள்ளது. அந்த திருநெல்வேலி என்னும் இடத்தில் சிங்கள படையினரின் இராணுவ வண்டிகள் அணிவகுத்து வந்து கொண்டிருந்த போது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் தலைமையில் ஒரு குழு, ஒன்றுக்கு மேற்பட்ட குழு, அப்போது அவர்கள் கொரில்லா முறை தாக்குதலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரம், மரபு வழி இராணுவமாக மாறாத நேரம். கொரில்லா தாக்குதல் என்றால் நம்மை போல் சிவில் உடையில் இருப்பார்கள், யார் போராளிகள் என்று தெரியாது, ஆனால் ஆயுதம் தாங்கி இருப்பார்கள். எந்த இடத்தில் திரண்டிருக்கிறார்கள் என்பது தெரியாது, ஆனால் தாக்குதல் நடத்துவார்கள். அவர்கள் வெளிப்படையாக இயங்க மாட்டார்கள், தலைமறைவாக இருப்பார்கள். யார் தாக்கியது என்று அடையாளம் காண முடியாது, யாரையும் கைது செய்யவும் முடியாது, திருப்பி தாக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட கொரில்லா முறை தாக்குதல் கையாளப்பட்ட நேரம். அதை தமிழிலே நம்முடைய புலிகள் கரந்தடி முறை என்று சொல்வார்கள். கொரில்லா தாக்குதலை கரந்தடி தாக்குதல் என்று சொல்வார்கள். அதுபோல அந்த திருநெல்வேலி என்னும் இடத்தில் சிங்கள படையினரின் இராணுவம் வந்தபோது திடீரென்று அவர்களை சுற்றி சூழ்ந்து கொண்ட அண்ணன் பிரபாகரனின் தலைமையிலான படை கடுமையான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியதில் மிக முக்கியமான பதவிகளில் இருந்த சிங்கள இராணுவத்தினர், அதிகாரிகள் உட்பட 14 பேர் உயிரிழந்தார்கள். அவர்களின் உடல்கள் இராணுவ வண்டியில் கொழும்புக்கு போனது. அந்த நேரத்தில் தான் கொழும்பு மாநகரத்தில் வாழ்ந்த தமிழர்களை குறிவைத்து சிங்கள இனவெறியர்கள் ஒரு மாபெரும் இனவெறியாட்டத்தில் இறங்கினார்கள். இந்த உடல்கள் கொழும்புக்கு வந்து சேருவதற்குள்ளாக தமிழர்களின் வீடுகள் குறிவைத்து தாக்கப்பட்டன, கடைகள் சூறையாடப்பட்டன, தீ வைப்பு, படுகொலை என்று எவராலும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சிங்கள இனவெறி அரசின் துணையோடு எந்த விடுதலை போராட்ட வரலாற்றிலும் இல்லாத அளவுக்கு ஒரு கொடூரம் அரங்கேற்றப்பட்டது. ஜூலை 23, 1983 ஜூலை கலவரம் என்றும் கொழும்பு கலவரம் என்றும் இன்றைக்கும் வரலாற்றில் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு கொடூரம் நிகழ்ந்த நாள். அப்போது யாழ்ப்பாணத்திலிருந்தும் 5 லட்சம் தமிழர்கள் முதல் முறையாக புலம்பெயர்ந்தார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து வன்னியை நோக்கி புலம்பெயர்ந்தார்கள். அதுவும் தமிழர் வரலாற்றில் நிகழ்ந்த முதல் கொடும் துயரம். ஒரு இருப்பிடத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக தமது வசிப்பிடத்தை விட்டு வெறும் மூட்டை முடிச்சுகளோடு எங்காவது ஓடி பிழைத்துக் கொண்டால் போதும் என்று பொதுமக்கள் யாவரும் வன்னி பிரதேசத்தை நோக்கி நகர்ந்தார்கள், நாள் கணக்கில் நகர்ந்தார்கள். இதுவும் விடுதலை போராட்ட வரலாற்றில் அடுத்த கட்ட ஒரு பரிமாணம். அதன் பின்னர் தான் விடுதலை புலிகள் இயக்கம் உட்பட எல்லா இயக்கங்களும் ஒரு மரபு வழி இராணுவமாக மாறத் தொடங்கினார்கள். அதுவரையில் கரந்தடி தாக்குதல் முறையில், கொரில்லா தாக்குதல் முறையில் போராடிய விடுதலை புலிகள் எப்படி இராணுவத்திற்கு ஆள் எடுக்கிறார்களோ அப்படி ஆள் எடுத்து பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு சீருடை வழங்கி ஆண்களுக்கு இணையாக பெண்களையும் பயிற்றுவித்து ஒரு விடுதலை போராட்டத்தை மரபு வழி இராணுவத்தின் அடிப்படையிலே நிகழ்த்தினார்கள். அதன் பின்னர்
ராஜீவ்காந்தி வருகிறார், இந்திரா காந்தி அம்மையார் இல்லை. ராஜீவ்காந்திக்கும் ஜெயவர்த்தனாவுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை தொடங்குகிறது. தமிழ் ஈழத்தில் ஹெலிகாப்டர் மூலம் போய் உணவுப் பொட்டலம் வீசப்படுகிறது. ராஜீவ்காந்தி இந்த முடிவை எடுப்பார் என்று ஜெயவர்த்தனா எதிர்பார்க்கவில்லை. ராஜீவ்காந்தி அந்த முடிவை எடுப்பதற்கு அமெரிக்க ஏகாதிபத்திய அரசியல் பின்னணியும் ஒரு காரணம். எந்த சர்வதேச விதிகளையும் பின்பற்றாமல் நாங்கள் நினைத்தால் உங்களை நசுக்க முடியும் என்று எச்சரிக்கக்கூடிய வகையில் சிங்கள இனவெறியர்களை பணிய வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் உணவுப் பொட்டலங்களை அங்கே தூவியதும் அடுத்த கட்ட பரிமாணம் உருவானது. சிங்கள அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையிலான பகை வலுத்தது. இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு சமாதான முயற்சி, ராஜீவ் ஜெயவர்த்தனா ஒப்பந்தம் உருவானது. அப்போது இந்த போராளி குழுக்களை எல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ராஜீவ் முயற்சித்த போது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க தயக்கம் காட்டிய சூழலில் அவருக்கு நெருக்கடி தந்து ஹெலிகாப்டரை அனுப்பி திம்புவில் பேச்சுவார்த்தையை தொடங்கினார்கள். ராஜீவும் ஜெயவர்த்தனாவும் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தை படித்து காட்டி இதற்கு உடன்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். பிரபாகரன் அதற்கு உடன்படவில்லை. அண்ணன் பிரபாகரன் அவர்கள், நான் எம் இயக்கத்தின் தலைவர்களோடும் பேச வேண்டும், எம் மக்களோடும் பேச வேண்டும், மீண்டும் யாழ்ப்பாணம் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் மறுபடியும் அவர் யாழ்ப்பாணம் வருகிறார். சுதுமலையில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த சுதுமலை பொதுக்கூட்டத்தில் அவர் பிரகடனம் செய்தார், இந்திய அரசுக்கு நாங்கள் எதிரிகள் இல்லை, எக்காரணத்தை முன்னிட்டும் நாங்கள் ஆயுதங்களை கையளிக்க முடியாது, அதாவது ஆயுதங்களை கீழே போட முடியாது. ராஜீவ் வற்புறுத்துகிறார், எடுத்த ஆயுதங்களை கீழே போடுங்கள், ஒப்பந்தத்திற்கு உடன்படுங்கள். மற்ற போராளி குழுக்கள் அதற்கு உடன்பட்ட போது விடுதலை புலிகளின் தலைவர் அதற்கு உடன்படவில்லை. சுதுமலை பொதுக்கூட்டத்தில் பிரகடனம் செய்கிறார், இந்திய அரசுக்கு நாங்கள் எதிரிகள் இல்லை, ஆனால் இந்திய அரசு விரும்புகிறபடி செயல்பட நாங்கள் இந்திய அரசின் அடிமைகள் அல்ல, எங்கள் விடுதலைக்காக நாங்கள் ஆயுதம் ஏந்தி இருக்கிறோம், ஏந்திய ஆயுதத்தை எப்போது கீழே போட வேண்டும் என்று முடிவெடுக்கிற உரிமை எங்களுக்கு மட்டுமே உண்டு, எனவே ஆயுதங்களை கீழே போட முடியாது என்று பிரகடனம் செய்கிறார். ஆத்திரப்பட்ட ராஜீவ்காந்தி அங்கிருந்து இந்திய ராணுவத்தை அனுப்புகிறார். IPKF என்கிற பெயரால், இந்திய அமைதிப்படை என்கிற பெயரால் 1,00,000 துருப்புகளை கொண்ட படையை அனுப்புகிறார். தமிழ் மக்கள் தங்களை காக்க வருகிற இந்திய ராணுவம் என்று மகிழ்ச்சியோடு ஆரத்தி எடுத்து வரவேற்றார்கள். இது அடுத்த கட்ட ஒரு பரிமாணம். அப்படி வரவேற்று 1 மாத காலம் கூட ஆகவில்லை, இந்திய ராணுவத்தின் உண்மை முகம் தெரிந்துவிட்டது, அம்பலப்பட்டு விட்டது. முதலில் இந்திய ராணுவத்தை எதிர்த்து களமாடி மாலதி என்கிற ஒரு பெண் விடுதலை புலி அக்டோபர் திங்கள் 10ஆம் நாள் பலியாகிறார். இந்திய ராணுவத்தை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு விடுதலை புலிகள் தள்ளப்பட்டார்கள். தமிழ் பெண்கள் இந்திய ராணுவத்தால் சூறையாடப்பட்டார்கள். தமிழ் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக புலிகளின் தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களை உயிரோடு பிடிக்க வேண்டும் அல்லது உடலையாவது கைப்பற்ற வேண்டும் என்று வெறிபிடித்து வன்னி பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டார்கள். ஜானி என்கிற ஒரு தளபதியை கைது செய்து அவரை வன்னி காட்டுக்குள் இழுத்து சென்றார்கள். எங்கே பிரபாகரன் காட்டுங்கள் என்று
ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்ற பிறகு ஜானி சொன்னார், என் உயிரே போனாலும் அந்த துரோகத்தை செய்ய மாட்டேன் என்று. எதிரிகளின் கைகளில், அதுவும் துப்பாக்கி முனைகளில் நிற்கிற போது கூட தலைமைக்கு துரோகம் இழைக்க மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு மாண்பை நாம் புலிகளிடத்தில் பார்க்கிறோம். தேர்தல் அரசியல் எவ்வளவு துரோகங்கள்! அப்போது ஜானியை அவர்கள் மறுபடியும் அச்சுறுத்துகிறார்கள். அதற்கு வாய்ப்பே இல்லை, இதற்கு மேல் ஒரு அடி கூட நான் நகரமாட்டேன் என்று ஜானி சொல்கிறார். அந்த இடத்திலேயே இந்திய ராணுவம் ஜானியை சுட்டுக் கொன்று விடுகிறது. இந்த தகவல் அறிந்த அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இந்திய ராணுவத்தை எதிர்த்து போரிடுவதை தவிர வேறு வழியில்லை என்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறார். அப்போது பிரேமதாசா அங்கே பிரதமர். பிரேமதாசாவும் அப்போது இந்திய அமைதிப்படையை திருப்பி அனுப்ப வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அவரே சிந்தித்து ஒரு கன்னி வெடியை உருவாக்கினார். அந்த கன்னி வெடிக்கு அவர் சூட்டிய பெயர் ஜானி. அந்த கன்னி வெடியால் நூற்றுக்கணக்கான இந்திய ராணுவ படையினர் கொல்லப்பட்டார்கள். எந்த ஜானியை இந்திய ராணுவம் கொன்றதோ அந்த ஜானியின் பெயரால் உருவாக்கப்பட்ட கன்னி வெடி தாக்குதலில் ஏராளமான இந்திய படையினர் கொல்லப்பட்டார்கள். யாழ்ப்பாணத்தில் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் கிட்டு அவர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்தில் அவரை அங்கேயே வந்து சுட்டு கொன்று விட வேண்டும் அல்லது கைது செய்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு இந்திய ராணுவ படையினர் உயர் அதிகாரிகள் பலர் ஹெலிகாப்டரில் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்து இறங்க முனைந்தார்கள். இதை முன்கூட்டியே உணர்ந்து கொண்ட அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அங்கிருந்து தப்பித்து ஓட முயற்சிக்கவில்லை. இடம்பெயரவோ புலம்பெயரவோ முயற்சிக்கவில்லை. அப்படியே தன்னுடைய படையினரை அங்கே தயார் செய்து கொண்டு ஹெலிகாப்டரில் இருந்து இறங்குகிற போதே ராணுவ படையினரை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தியவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். மிக உயர்ந்த பதவியில் இருந்த இந்திய படையினர் 50 பேருக்கு மேலானவர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்திய ராணுவத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை புகட்டினார். இப்படி வரலாறு சொல்லிக்கொண்டே போக முடியும். இந்திய ராணுவத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான முரண்பாடு முற்றியது. ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. ராஜீவ் கொழும்புக்கு போகிற போது அவரை கொல்லுவதற்கு சிங்கள படையில் ஒருவன் முயற்சிக்கிறார். அதில் தப்பித்து விடுகிறார். ஆனாலும் சிங்களவர்களை எதிர்த்து இந்திய அரசு எதுவும் செய்யவில்லை. அப்படியே அமைதி காத்தது. தெற்காசிய பிராந்தியத்தின் நலன்களை கருத்தில் கொண்டு சிங்களவர்களோடு ஒரு யுத்தத்தை நடத்த இந்திய அரசு விரும்பவில்லை. ராஜீவ்காந்தியவையே கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள். ஆனாலும் இந்திய அரசு அமைதி காத்தது. இந்த ஒப்பந்தத்தை திணித்தார்கள். இந்த கோரிக்கைகளை எல்லாம் மையப்படுத்தி தான் திலீபனை உண்ணாவிரதம் இருக்க அண்ணன் பிரபாகரன் அனுமதித்தார். இந்த ஒப்பந்தம் இருக்கிற போதே விடுதலை புலிகள் எங்காவது பிடிபட்டால் அவர்களை அந்தந்த தலைமையிடம் ஒப்படைக்க வேண்டும். விடுதலை புலிகள் பிடிபட்டால் பிரபாகரன் அவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அவரோடு கலந்து பேசிய பிறகுதான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் புலேந்திரன், குமரப்பா உள்ளிட்ட 14 பேரை பிடித்த இந்திய ராணுவம் நேரடியாக சிங்கள படையினரிடம் ஒப்படைக்க, அவர்களிடம் பிடிபட்டால் நம்முடைய ராணுவ ரகசியங்களை சொல்ல நேரிடும் என்று அஞ்சி அவர்கள் நச்சு குப்பிகளை கடித்து 14 பேரும் உயிரிழந்தார்கள். இதையெல்லாம் கண்டித்து இந்திய ராணுவம் வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தி சிங்களமயமாதலை தடுக்க வேண்டும்,
சிங்கள குடியேற்றத்தை தடுக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் உண்ணா நிலை இருந்து உயிர் நீத்தவன் தான் திலீபன். அதுவும் இந்திய இராணுவத்திற்கு எதிராக, இந்திய அரசுக்கு எதிராக நிகழ்ந்த ஒரு அறவழி போராட்டம். இப்படி ஆயுத போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து பல்வேறு போர், ஆணையரவிலே, முல்லைத்தீவிலே, யாழ்ப்பாணத்திலே அடுத்து விடுதலை புலிகள் வெற்றி பெற்றுக் கொண்டே வருகிறார்கள். இராணுவம் பின்வாங்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அமெரிக்க இராணுவத்தினரும், இந்திய இராணுவத்தினரும், பாகிஸ்தானியரும், சீன அரசை சார்ந்தவர்களும் என்று பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் சிங்கள இனவெறியர்களுக்கு துணை நின்றும் கூட புலிகளை அவர்களால் வெல்ல முடியவில்லை. சிங்கள இராணுவம் தமது குதிகால் பிடரியில் அடிபட புறமுதுகிட்டு ஓடினார்கள். அப்படி உலகமே வியக்கக்கூடிய வகையில் வெற்றி பெற்று வந்த விடுதலை புலிகளின் அந்த விடுதலை போராட்டத்தை 2009ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக 22 நாடுகள் ஒன்று சேர்ந்து நசுக்கிவிட்டது. அதற்கு அமெரிக்காவிலே இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட பிறகு உலகளவில் நிகழ்ந்த அரசியல் மாற்றங்கள் ஒரு காரணம். அமெரிக்கா அதற்கு பிறகு தனக்கு எதிரான இயக்கங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி ஆதரவான நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிற முயற்சியில் ஈடுபட்ட போது பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலில் விடுதலை புலிகளையும் இணைத்தார்கள். அங்கேதான் நம்முடைய விடுதலை போராட்டத்திற்கு விழுந்த முதல் சம்மட்டி அடி. விடுதலை புலிகள் இயக்கத்தை அல்-கொய்தா என்கிற பயங்கரவாத இயக்கத்தோடு இணைத்து பார்க்க தொடங்கினார்கள். அல்-கொய்தா உள்ளிட்ட 22 இயக்கங்களுக்கு அமெரிக்க ஏகாதிபத்திய அரசும் அதனுடைய அடிவருடி நாடுகளும் தடை விதித்த போது அதிலே ஒரு இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கம். அதை ஒரு விடுதலை போராட்ட இயக்கமாகவோ, மக்களுக்கான ஒரு விடுதலை இயக்கமாகவோ, ஒரு தேசிய இன விடுதலை போராட்டமாகவோ உலக நாடுகள் ஏற்கவில்லை, அமெரிக்கா உட்பட. ஆக அந்த அடிப்படையில் உலக நாடுகளின் ஆதரவை சிங்களவன் பெற்றான். இந்தியா மட்டுமல்ல, அமெரிக்கா உள்ளிட்ட ஏராளமான நாடுகளில் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தத்தில் விடுதலை புலிகள் என்கிற ஒற்றை இயக்கத்தை எதிர்த்து சிங்கள அரசு, இந்திய அரசு, அமெரிக்க அரசு, இங்கிலாந்து அரசு என்று 22 அரசுகள் ஒரு தரப்பிலும், ஒற்றை இயக்கமாக விடுதலை புலிகள் இன்னொரு தரப்பிலும் நின்று நடத்திய அந்த யுத்தம்தான் இறுதி யுத்தம். முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலே சிங்களவர்கள் மட்டுமல்ல, 22 நாடுகளின் படையினரும் இருந்தார்கள். ஆக உலக அளவில் நிகழ்ந்த அரசியல் மாற்றமும் இந்த மாபெரும் ஒடுக்குமுறைக்கு விடுதலை போராட்டத்தை நசுக்குவதற்கு ஏதுவாக அமைந்தது. 3.5 லட்சம் தமிழர்கள் ஒன்று கூடி உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலையில் தவித்துக் கொண்டிருந்த நிலையில் ஈவிரக்கமற்ற முறையில் ஐநா பேரவை உட்பட அனைவரும் வேடிக்கை பார்க்கிற ஒரு சூழலில் நிகழ்த்தப்பட்ட ஒரு கொடூரமான இனப்படுகொலை தான் 2009 மே 17 அன்று நிகழ்ந்தது. 15, 16, 17, 18 4 நாள் கொடூரமான யுத்தம். கொத்து குண்டுகள், நச்சு வாயுக்கள், மருத்துவமனைகளில் கொத்து குண்டுகளை போட்டார்கள், கல்விக்கூடங்களில் போட்டார்கள், பொது இடங்களில் 0 பாயிண்ட் என்கிற போர் இல்லாத பகுதி என்று அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் கொத்து குண்டுகளை வீசினார்கள். அனைத்தும் உலக நாடுகளின் பார்வையில் நடந்தது. அனைத்தும் ஐநா பேரவையின் பார்வையில் நடந்தது.
அது வெறும் போர்க்குற்றம் அல்ல. அதனை எல்லோரும் போர்க்குற்றம் என்று சொன்னபோது முதலில் அதனை இனப்படுகொலை என்று சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 6 மாதங்களுக்கு பிறகுதான் மற்ற இயக்கங்கள் அதனை இனப்படுகொலை என்று, இனக்கொலை என்று சொல்லத் தொடங்கினார்கள். அப்போது நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவில் இடம்பெற்றேன். புலிகளின் பிரதிநிதியாக நான் செல்கிறேன் என்று அறிவித்து விட்டு சென்றேன். அதன் பிறகு நடந்தவை யாவும் உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்டு விட்டது என்றாலும் கோரிக்கைகள் அப்படியே உள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் இன்னும் எந்த மறுமலர்ச்சியும் ஏற்படவில்லை. போர் தொடங்கிய போது 35 லட்சம் தமிழர்களாக இருந்த வடகிழக்கு மாகாணத்தில் இன்றைக்கு 15 லட்சம் பேர் கூட இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழர்களுக்கு சமமாக சிங்களவர்களின் குடியேற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. திரும்பும் திசையெல்லாம் சிங்கள எழுத்துகள். தமிழர்களின் வழிபாட்டு தலங்கள் தகர்க்கப்பட்டு சிங்களர்களின் வழிபாட்டு தலங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. கடைகளுக்கும் வீதிகளுக்கும் சிங்கள பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. போருக்கு முன்னால் காணாமல் போனவர்கள் என்பது ஒரு வகை, போருக்கு பின்னர் காணாமல் போனவர்கள் என்பது பல ஆயிரம் இளைஞர்கள், இளம் பெண்கள். அவர்களின் நிலை என்ன ஆனது என்று இன்னும் அரசு அறிவிக்கவில்லை. இந்த போர் குற்றத்தை ஐநா பேரவை இனப்படுகொலையாக ஏற்றுக்கொள்ளாமல் வெறும் போர்க்குற்றம் என்கிற அளவிலே மட்டும் பதிவு செய்தது. அதை விசாரிப்பதற்கு அவர்களே போதும், சிங்கள அரசே போதும் என்று அனுமதித்தது. 8 ஆண்டுகள் உருண்டோடிவிட்ட நிலையிலும் இன்னும் அவர்கள் அந்த விசாரணையை தொடங்கவில்லை. அரசியல் ரீதியாக ராஜபக்சேவை பழிவாங்குகிற ஸ்ரீசேனா இன ரீதியாக தமிழர்களுக்கு நீதி கிடைக்க முயற்சிக்கவில்லை. தமிழர்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த ஸ்ரீசேனா ராஜபக்சேவை விட கொடூரமான முறையிலே மீண்டும் ரீக்ரூப்பிங் என்கிற பெயரில் புலிகள் எழுந்துவிடக் கூடாது, புலிகள் இயக்கத்தை அழித்து விட்டோம் என்று ராஜபக்சே சொல்லியும் இன்னும் புலிகள் மீதான தடை நீடிக்கிறது. இலங்கையில் மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளில், இந்தியா உட்பட புலிகளே இல்லை என்ற பிறகு புலிகளின் மீது தடை. அதற்கு என்ன காரணம் என்றால், ஒடுக்கப்படுகிற போது அந்த ஒடுக்கப்பட்டவர்களில் எஞ்சி இருப்பவர்கள் மீண்டும் மீட்சி பெறுவார்கள், மறுபடியும் புரட்சிக்கு தயாராவார்கள் என்கிற அச்சத்தில் இருந்துதான் இந்த ஒடுக்குமுறை தொடர்கிறது. ஆக இவ்வாறான ஒரு சூழலில்தான் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகிற தமிழர்களும் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் எல்லாம் முடிந்து போனது, இனி ஒன்றும் இல்லை என்று வாளாவிருக்காமல், சோர்ந்து போகாமல், தமிழீழத்தை வெல்லுவதே நமது இறுதி இலக்கு என்கிற அடிப்படையில், அதற்கு சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை பெறுவதே வழி என்கிற புரிதலின் அடிப்படையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவையை நாம் உணர வேண்டும். அந்த தேவையை உணர்த்துகிற நாளாக இந்த நாளை நாம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கிறோம். உலகமெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த தமிழ் சொந்தங்களே, அனைத்துலக செயலகம் என்றும், தலைமைச் செயலகம் என்றும், உலகத் தமிழர் இயக்கம் என்றும், நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்றும், இன்னும் பல்வேறு பெயர்களில் சிதறி கிடந்து தமிழர்கள் செயல்படுகிற இந்த நிலையை பின்னுக்கு தள்ளி ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் ஒருமித்த குரலை எழுப்ப வேண்டும். சர்வதேச நாடுகளின் கவனத்திற்கு ஈழத்தமிழர்களின் அவலங்களை, இன்றைக்குள்ள அவலங்களை எடுத்துச் செல்ல வேண்டும். காணாமல் போனோர் கூட்டமைப்பு என்று மாவட்டந்தோறும் உருவாக்க பெற்று தொடர் போராட்ட நடவடிக்கைகளில் மக்கள் அங்கே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்திய அரசு உள்ளிட்ட ஏராளமான நாடுகள் அங்கு வாழும் அந்த எஞ்சியுள்ள தமிழர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்பதற்காக, புதிய வாழிடங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, சாலை வசதிகளையும் தொடர்வண்டி வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக
கல்விக்கூடங்களையும் சுகாதார வளாகங்களையும் கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக, குடிநீர் ஆதாரங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கோடி கோடியாய் டாலர் கணக்கில் அள்ளி கொடுக்கிறார்கள். ஆனால் தமிழர்களுக்கு இன்னும் மறுவாழ்வு கிட்டவில்லை. இந்த அவலங்களை எல்லாம் சர்வதேச நாடுகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். 1 லட்சம் பெண்கள் கணவனை இழந்தவர்களாய் இன்றைக்கு அனாதைகளாய் நிற்கிறார்கள். கணவன் இல்லாமல், பெற்ற பிள்ளைகள் இல்லாமல், பெற்ற தாய் தந்தையர் இல்லாமல், உடன் பிறந்தவர்கள் இல்லாமல் என்று இன்றைக்கு நாதியற்றவர்களாய், மாற்றுத்திறனாளிகளாகவும் அந்த மண்ணில் உழன்று கொண்டிருக்கிற அந்த தமிழ் சொந்தங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டம் என்பது பயங்கரவாத நடவடிக்கை அல்ல, அது ஒரு ஜனநாயக நடவடிக்கை என்பதை உலகின் கவனத்திற்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க வலியுறுத்த வேண்டும். தமிழ் ஈழம் ஒன்றே தீர்வு என்பதை உலக நாடுகள் அங்கீகரிக்கும் வரையில் நாம் உரத்து முழங்க வேண்டும். அதற்கான உறுதிமொழியை ஏற்கிற நாளாக மே 18ஆம் நாளை நாம் கருதுவோம். உலகத் தமிழர்கள் யாவரும் இதை உணர்ந்து ஒன்று கூடி செயல்பட முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுத்து, சிங்கள இனவெறி காடையர்களால் படுகொலையான தமிழ் சொந்தங்கள் யாவருக்கும், புலிகளுக்கும் இதர போராளிகளுக்கும் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.